கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பெண் மிஷனரிகளில் இன்றைக்கி பார்க்க போகிறவங்க கேத்ரின் பூத் ஆண்டவரே. அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்த பரிசுத்தாவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேத்ரின் பூத். இவங்க பிறந்த வருடம் ஜான்வரி 17, 1829 வருடம். இவங்க அவங்களுடைய கணவர் பெயர் வில்லியம் பூத். அவர்களோட இணைந்து ஒரு சால்வேஷன் ஆர்மியை நிறுவனம் பண்ணாங்க. இவர் இணை நிறுவனராக பணியாற்றினார். சால்வேஷன் ஆர்மியை உருவாக்குவதில் அவங்களுடைய செல்வாக்கின் காரணமாக இவங்க அந்த நிறுவனராக இருந்தாங்கல்ல, இவங்கள சால்வேஷன் ஆர்மியின் தாய் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டால், இவங்க இவங்களுடைய தந்தை மம்ஃபோர்டு, ஜான் மம்ஃபோர்ட், அப்புறம் தாயார் சாரா மில்வேர்ல்டு. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் கேத்ரின் பூத். இவங்க இங்கிலாந்தில் பிறந்தவர்கள். அதுக்கப்புறமா இவங்க தந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எப்படின்னாக்கா ஒரு சாதாரண போதகராக பணியாற்றினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி தயாரிப்பாளராகவும் அவர் காணப்பட்டார். அவருடைய குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பாஸ்டனுக்கு அதுக்கப்புறம் குடிபெயர்ந்தது. அப்புறமா லண்டனில் இவங்க பிரிக்ஸ்டனில் வசித்து வந்தார்கள். சிறு வயதிலிருந்தே அவங்க கேத்ரின் பூத் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தீவிரமான மற்றும் உணர்திறன் மிக்க ஒரு பெண். அவர் வலுவான கிறிஸ்துவ வளர்ப்பை கொண்டிருந்தார். அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களாக பிறந்து வளருவோம், ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிறிஸ்டியானிட்டி பற்றி இருக்காது. ஆனால் ஒரு சில குடும்பங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களோட அந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களும் வளர்க்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்க சிறு வயதிலிருந்தே இவங்க எப்படி இருந்தாங்கன்னாக்கா, பைபிளை 12 எந்த வயதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 12 வயதுக்கு முன்பே 8 முறை பைபிளை படித்ததாக கூறப்படுகிறது. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாம் சிறு வயதில் அந்த 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், அப்படி குறிப்பிட்ட சங்கீதத்தை தான் அந்த 8 வயசில் படிச்சிருப்போம். ஆனால் இவங்க பாருங்கள், 12 வயதுக்கு முன்பே 8 முறை படித்திருக்காங்கன்னா, அப்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் எப்படி வளர்த்துருப்பாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அவங்களோட இளமை பருவத்தில் பார்த்திங்கன்னா முதுகெலும்பு வளைவு பல ஆண்டுகளாக அவங்க ஒரு சோம்பேறித்தனத்திற்காக வழிவகுத்தது. அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, முதுகு கூட வளையாமல் வேலை செய்கிறாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னை மும்முரமாக வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறமா குடிப்பழக்கம், இப்போ மேலை நாட்டுகள்லாம் பார்த்திங்கனாக்கா அது ஒரு ரொட்டீன் மாதிரி இருக்கும். அதை குறித்து அவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். நீங்கள் கூட பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் லீவ் விட்டால் நம்ம எப்படி ஆகிடுவோம், சோம்பேறியாக இருப்போம். அதே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்களாக இருந்தால் காலேஜுக்கு போகிறப்போ, அதே மாதிரி வேலை செய்கிறவங்களாக இருந்தால் வேலைக்கு போகிறப்ப தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம். மற்ற நேரங்களில் நம்ம எப்படி இருப்போம்னா சோம்பேறித்தனமாக ஆகிடுவோம். அதுக்கப்புறமா இவங்க ஒரு சிறந்த சிறார் நிதான சங்கத்தின் செயலாளராக இவர்கள் பணியாற்றினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பத்திரிகை கட்டுரைகளை எழுதி வந்தார்கள். அதுக்கப்புறமா உள்ளூர் நம்பிக்கை இசைக்குழுவின் உறுப்பினராக செயலாற்றினார்கள். தேசிய சங்கத்தின் ஆதரவாளராக இருந்தார்கள். பாருங்கள், இவங்க இளம் பருவத்தில் என்னென்ன பதவிகள்லாம் வகித்தாங்க, அதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறப்போ ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த காரியம் முழுமையாக வெற்றி காண முடியும். 1850 ஆண்டில் கேத்ரின் மெத்தடிஸ்ட் சீர்திருத்தவாதிகளை கண்டிக்க மறுத்தபோது வெஸ்லி
வெஸ்லியன் மெத்தடிஸ்டுகள் அவங்கள வந்து வெளியேற்றி விட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து சீர்திருத்தவாதிகளுக்காக அவர் கிளாபமில் பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி வகுப்பை நடத்தினார்கள். அதுக்கப்புறமா 1851 எட்வர்ட் ராபின்சன் வீட்டில் சீர்திருத்த அனுதாபங்களுக்காக வெஸ்லியன்களால் வெளியேற்றப்பட்ட வில்லியம் பூத்தை அவர் சந்தித்தார். ஸோ 2 பேருமே, வில்லியம் பூத், கேத்ரின் பூத் 2 பேருமே வெளியேற்றப்பட்டார்கள். இவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். அதுக்கப்புறமா வில்லியம் பார்த்தீங்கன்னாக்கா த க்ரோக் செல்லர்ஸ் ட்ரீம் என்ற ஒரு கவிதையை வாசித்து கொண்டிருந்தார். இது வந்து ஒரு புதிய மெத்தடிஸ்ட் மதுவிலக்கு ஆர்வத்தை தழுவிய கேத்ரினால் அது ஈர்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் வந்து விரும்பிய காரணத்தின் பேரில் வந்து அவர்கள் நிச்சயம் பண்ணி கொண்டார்கள். அதுக்கப்புறமா 3 வருடம் கழித்து வில்லியம் ஒரு பிரசங்கியாக சேர்ந்து வேலை செய்யும் போது கேத்ரின் வந்து அவர் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளித்து கொண்டிருந்தார்கள். கடிதத்தை எழுதினார்கள். ஜூன் 16, 1852 லண்டனில் உள்ள ஸ்டாக்வெல் கிரீன் காங்கிரிகேஷன் தேவாலயத்தில் அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவங்க திருமணம் வந்து மிகவும் எளிமையாக நடந்தது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் ஊழியத்திற்காக செலவிட விரும்பினார்கள். ஆனால் இப்போ பாருங்கள், தன்னுடைய செல்வாக்கை வந்து அந்த திருமணத்தில் தான் காமிப்பாங்க. பயங்கர ஆடம்பரமாக செய்வாங்க, ஒரு வாரம் செய்வாங்க. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணோ இல்லை ஆணோ விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அண்டு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு அந்த காசை செலவு பண்ணலாம், மற்றவங்களுக்கு அது சாப்பாடு போடலாம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே இப்போல்லாம் வந்து நான் நிறைய மேரேஜஸ் வந்து கேட்போம்ல, எவ்வளோ விலையில் சாரி எடுக்கிறீங்க, எவ்வளோ இப்போல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே வந்து 1000 கொடுத்து பண்ணுறாங்க. அப்போ கேட்டால் இவ்வளோ லேக்ஸ் ஆச்சு, அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு சில நேரங்களில் அது மனது வந்து மிகவும் கவலையாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்சு சரி லேக்ஸ் இல்லைன்னா கூட ஒரு 1000 எடுத்துக்கிட்டு மிச்ச காசை வந்து நம்ம சேமித்து வைத்து அதை வந்து மற்றவங்களுக்காக உபயோகிக்கலாம். நம்மளுக்கும் வந்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம நல்லா செலவு செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து பற்றாக்குறை ஏற்படலாம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்காக நம்ம அதை தாங்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா இவங்க வந்து தேனியில் கூட என்ன பண்ணாங்கன்னாக்கா அதிகம் அதில் செலவு பண்ணாமல் நிறைய கூட்டங்களில் வந்து அவங்க பேசும்படி அவங்க வந்து அந்த நேரத்தில் கூட அவங்க அழைக்கப்பட்டார்கள். அப்புறமா வந்து பூத்து இவங்களுடைய திருமண வாழ்க்கையின் விளைவாக இவங்களுக்கு 8 குழந்தைகள் பிறந்தார்கள். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கனாக்கா அந்த கிறிஸ்துவ அறிவை வழங்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள், அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டார்கள். அந்த 8 குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ அறிவை வழங்கினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர்களில் 2 சந்ததிகளான பிராம்வெல் மற்றும் இவாஞ்சலின், இவங்க 2 பேரும் ரட்சிப்பு இராணுவத்தின் ஜெனரல்களாக ஆனார்கள். அதுக்கப்புறம் இவங்களோட கேத்ரின் பூத்தோட மற்றும் அவங்களோட மிஷனை பற்றி நம்ம பார்க்குறப்போ இவங்க வந்து பிரை ஹவுஸில் உள்ள தேவாலய பணிகளில் அதிக சுறுசுறுப்பாக ஈடுபட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்க பதட்டமாக இருந்த காலங்கள்லையும் இளைஞர்களுடன் பணிபுரிவதை அவர் ரசித்தார். ஏன்னா இந்த யங் ஏஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்கள்ல, அப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்கிறப்போ நம்மளுக்கும் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலும் குழந்தை கூட்டங்களில் வந்து அவங்க தைரியமாக பேச தொடங்கினார்கள். அந்த குழந்தைகளையும் ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறமா அமெரிக்க வெஸ்லியன் மறுமலர்ச்சியாளர் போப் ஃபால்மர் என்ற மாதிரியை அவர் கண்டுபிடித்தார். அதுக்கப்புறமா வந்து கேத்ரின் வந்து வில்லியம்ஸோட ஊக்கத்துடன் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அமெரிக்க பிரசங்கி திருமதி போப் ஃபால்மரின் பிரசங்கத்தை பாதுகாப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு துண்டு பிரசுரத்தை எழுதினார்கள். அதனோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா பெண் ஊழியம் மற்றும் நற்செய்தியை பிரசங்கிக்க
பெண்ணின் உரிமை என்ற ஒரு பிரசுரத்தை அவர்கள் வந்து எழுதினார்கள். அந்த பிரசங்கம் வந்து பூத்துகள் வாழ்ந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி, இந்த கேத்ரின் பூத் வந்து அவங்க இருந்த அந்த பகுதியில் அந்த பிரசங்கம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறமா பெண் ஊழியம்னாக்கா இங்கே வந்து பெண்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் உரிமைகளுக்கான ஒரு குறுகிய சக்தி வாய்ந்த மன்னிப்பு இது. அதுக்கப்புறமா வந்து தனது நம்பிக்கைகள் சார்ந்த அந்த துண்டு பிரசுரத்தில் 3 முக்கிய கொள்கைகளை கொண்டுள்ளது. முதலாவதாக, பெண்கள் வந்து ஆண்களை விட இயற்கையாகவோ அல்லது ஒழுக்க ரீதியாகவோ தாழ்ந்தவர்கள் அல்ல. முதலாவது பாயிண்ட் என்னென்னா, ஆண்களை விட பெண்கள் இயற்கையாகவோ அல்லது ஒழுக்க ரீதியாகவோ தாழ்ந்தவர்கள் கிடையாதுன்னாங்க. ரெண்டாவதாக, அவர்களுக்கு ஒரு பொது ஊழியத்தை மறுக்க எந்த வேதபூர்வ காரணமும் இல்லை என்று அவர் நம்பினார். மூன்றாவதாக, அவர் வந்து பைபிள் வற்புறுத்தியதை பரிசுத்த ஆவி நியமித்து ஆசீர்வதித்துள்ளது. பரிசுத்த ஆவி நியமித்து ஆசீர்வதித்துள்ளது. ஸோ அவர்கள் அதை நியாயப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதுக்கப்புறமா வந்து பவுல் வந்து ஒரு அறிவுரை கொடுத்துருப்பாரு. அதாவது 1 கொரிந்தியர் 14:34 உங்கள் பெண்கள் தேவாலயங்களில் அமைதியாக இருக்கட்டும் என்று நியாயமற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டதால் திருச்சபைக்கு அதிக இழப்பு, தீமை, கர்த்தருக்கு அவமானமும் ஏற்பட்டுள்ளது. அதன் எந்த தவறுகளை விட அவர் வந்து புகாராக தான் அதை கூறினார். ஏன்னா கொரிந்தியன்ஸில் அந்த காலத்தில் பெண்கள் வந்து பவுல் என்ன சொல்வாருன்னா, ஏன்னா ஒரு பிரசங்கம் நடைபெற்று கொண்டிருக்கும்பொழுது சலசலன்லாம் பேசிகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் அவங்க தேவாலயத்தில் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது அப்படி உங்களுக்கு ஏதாவது விளக்கம் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கருத்தை வந்து நீங்கள் வீட்டில் போய் உங்களுடைய கணவர்களிடத்தில் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவமதிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டோ இல்லை எந்த இதுவோ பண்ணாதீங்க தேவாலயத்தில் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து பெரியவர்களுக்கான கூட்டங்களில் பெண்கள் பேசுவது கேள்விப்படாத ஒன்று. அந்த காலத்தில் பெண்களுக்கும் பேசுவதற்கு சம உரிமை உண்டு என்று அவர் உறுதியாக நம்பினார். பெண்களுக்கும் பேசுவதற்கும் சம உரிமை. நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே என்ன சொன்னாங்கன்னாக்கா, கர்த்தர் வந்து உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீ வந்து மெசேஜ் எடுக்கிற, சொல்கிற, பிரசங்கம் பண்ணுற, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்கிற. ஏன்னா இந்த காலத்தில் பெண்கள் வந்து இந்த சத்தியம் சொல்வதில் ஈடுபடுவது வந்து மிக குறைவாக காணப்படுகிறார்கள். அதனால் நீ வந்து கரெக்டான ஒரு பொசிஷனை, ஒரு இதை தேர்ந்தெடுத்திருக்கிற அப்படின்னாங்க. அது கேட்டப்போ எனக்கு நிஜமாகவே சந்தோஷமாக இருந்தது. நான் கர்த்தருக்கு தான் நன்றி சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், கிஃப்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த லைனை சூஸ் பண்ணணும், எப்படி போகணுன்றது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ கர்த்தருடைய சித்தம், நான் வந்து இந்த மெசேஜ் கொடுக்கறதில்ல, மற்றவங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை பிரசங்கிப்பதில் அவர் என்னை பயன்படுத்தியதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா வந்து 1860 ஜான்வரியில் கேட்ஸ் ஹட்டில் வில்லியமின் பிரசங்கத்தின் போது 4வது குழந்தை பிறந்ததை தொடர்ந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். தனது அழைப்பை கோருவதில் அவ கேட்குறப்போ அவங்க வந்து ஒரு கூச்ச சுவாபம் இருந்தது. ஆனாலும் அவங்க வந்து பேச அனுமதிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இப்படி அவங்க அனுமதிக்கப்பட்டப்போ தான் அது ஒரு துவக்கமாக அவர்கள் கருதினார்கள். ஏன்னா நம்ம கூட ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்போ கொஞ்சம் ஷையாக இருக்கும், அதுக்கப்புறமா சிலருக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியராக இருக்கும்னு சொல்வீங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆரம்பித்து தான் ஆகணும். கர்த்தரை பற்றி சொல்வதற்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு இடம் நம்மளுக்கு, ஒரு மேடை நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து
வந்து ப்ரேயர் பண்ணுறப்பெல்லாம் எங்கள் சபையில் வந்து வாரம் வாரம் இல்லை மாதம் மாதம் ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு மாதிரி அவங்களுக்கு எப்படி செய்வது, எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஆனால் ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. அப்போ வந்து அப்படி நான் எங்கள் வீட்டில் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தப்போ அப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ வந்து நம்ம வந்து எல்லாரையுமே வந்து ஒரு சிறந்த பிரசங்கியாரை கூப்பிடுறத விட இந்த மாதிரி ஒருத்தரையாக நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டும். அப்போ அவங்க என்ன தவறுகள் செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வந்து விடுபட்டது, அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா நம்ம கூட காலேஜில் இல்லை ஸ்கூல்லலாம் படிக்கிறப்போ செமினார் எடுக்க சொல்லுவாங்க. எதுக்காகனாக்கா நம்மளுக்கு அந்த பயம் போயிடும். அதுக்கப்புறமா வந்து யாரும் வந்து வெக்கப்படாமல் தைரியமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த செமினார் எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு செய்தியை சொல்லும் பொழுது நம்ம தவறுகள் விடலாம், பிழை இருக்கலாம், ஆனாலும் அதை திருத்தி கொண்டு அடுத்த கட்டம் நம்ம முன்னேற ரெடியாக இருக்கணுமே ஒழிய, ஐயோ நான் பிரசங்கம் பண்ணதை நான் சொன்னது இப்படி அசிங்கமாக சொல்லிட்டாங்களே, இப்படி தவறு சொல்லிட்டாங்களே, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. அதுலேருந்து திருத்தி கொண்டு நாம் முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய பிரசங்கத்தால் மக்களுக்கு மத்தியில் அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதுக்கப்புறமா அவருடைய கணவருடைய பணியில் ஒரு பங்காளியாக அவர் மாறினார். அதுக்கப்புறமா ஒரு சக்தி வாய்ந்த போதகராக அவர் வந்து தனது துறையை தொடங்கினார். அதுக்கப்புறமா வீடுகள் உள்ளவர்களிடம் வந்து குறிப்பாக அவங்க பழக்கத்தில் உள்ளவர்களிடம் அவர்கள் வந்து தைரியமாக போய் பேசினார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை அவர் ஏற்படுத்த உதவினார். அதுக்கப்புறமா பெரும்பாலும் மதம் மாறியவர்களுக்கான குடிசை கூட்டங்களை நடத்தினார். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து கர்த்தரை அறிந்து கொண்டு மதம் மாறி நம்ம வந்து சபையில் சேர்க்கப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக வேறு மத பேக்ரவுண்டில் இருப்பாங்க. இப்போ கிறிஸ்துவை அறித்து கொண்டார்கள். கிறிஸ்துவத்துக்கு அந்த சமுதாயத்தில் சேரும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி செய்யறதுன்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சபை மக்களோ இல்லை அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்களோ அவங்களுக்கு சொல்லித்தரணும், எப்படி நம்ம வந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும், பைபிளை எப்படி படிக்கணும், எப்படி வசனத்தை வந்து நம்ம மெடிடேட் செய்யணும், அதன் அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் எப்படி நம்மளை வழிநடத்துவார், இதெல்லாம் சொல்லி அவங்கள வழிநடத்தணும். இப்படி வழிநடத்த தவறிய சபைகளில் தான் வந்து பின்வாங்கி போகிறாங்க விசுவாசிகள். ஏன்னா அவங்கள வழிநடத்த யாருமே இல்லை. நம்ம இந்த மாதிரி விட்டுவிடக்கூடாது. ஏன்னா கர்த்தரை அறிந்து கொண்டு இரட்சகராக அறிந்து கொண்டு அவங்க வரப்போ அவங்கள வழிநடத்த நம்ம தயாராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அவர் தனது பிரச்சாரங்களை நடத்த தொடங்கினார். அதுக்கப்புறம் அவரது கணவர் உட்பட்ட அவரது சகாப்தத்தில் வேறு எந்த ஆணும் பிரபலத்திலோ அல்லது ஆன்மீக முடிவுகளிலோ அவரை மிஞ்சவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க. ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து சிறப்பாக செய்தார்கள். கணவர் வில்லியம் பூத். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1859 பெண் கற்பித்தல் என்ற துண்டு பிரசுரம் வெளியிட்டார்கள். அதுக்கப்புறமா கேத்ரின் பூத் பேச்சில் பார்த்தீங்களா, அவர் வந்து மிக சிறந்த சொற்பொழிவாளராக காணப்பட்டார். அவர் பேசினது வந்து கவர்ச்சிகரமாக இருந்தது, தெளிவாகவும் இருந்தது. அவர் எழுத்தில் வந்து தர்க்க ரீதியாகவும் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒருவருடைய பேச்சோ எழுத்தோ மற்றவர்களால் கவரப்படும் பொழுது தான் அந்த சத்தியம் வந்து மற்றவர்களால் புரிந்து கொண்டு அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அதே மாதிரி தான் இவங்களோட பேச்சும் இருந்தது. அதுக்கப்புறமா 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இவங்க ஆண்களைப் போலவே பெண்களும் நற்செய்தியை பிரசங்கிக்கும் உரிமையை அவர் பாதுகாத்து வந்தார். அதுக்கப்புறமா கேத்ரினும் அவரது கணவரும் பயண சுவிசேஷர்களாக ஒரு ஊழியத்தை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னாக்கா, ஒரு பிரசங்கியாக குறிப்பாக வசதி படைத்தவர்களிடையே பெரும் தேவையை அவர் பெற்றார். பெண்களுக்கு சில சிவில் உரிமைகள் மற்றும்
தொழில்களில் இடமில்லாத உலகில் ஒரு பெண் பிரசங்கி ஒரு அரிய திகழ்வாக இவர் காணப்பட்டார். அதுக்கப்புறமா பெண் மற்றும் ஒரு சிறந்த பிரசங்கி இவர் திகழ்ந்தார். ஏன்னா அந்த பிரசங்கம் செய்கிறதுல வந்து நம்ம பிரசங்கம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் அதனால் அந்த மக்கள் தொடப்படணும். அப்போ நீ எப்படி அதை வந்து செய்யணும், எப்படி அந்த கருத்துக்களை பரிமாறணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இவங்க சிறந்து விளங்கினாங்க. அதனால் இவர்களுடைய பேச்சு வந்து சிறந்த பிரசங்கியாக இருந்ததுனால அவருடைய பேச்சை கேட்க ஏராளமான மக்கள் ஈர்க்கப்பட்டனர். அதுக்கப்புறமா பெண்கள் ஊழியத்தின் செல்லுபடியாகும் தன்மை குறித்து அதன் சொந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். அதுக்கப்புறமா பெண்களின் பாதுகாப்பிற்கான நாடாளுமன்ற மசோதா வடிவில் பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தை இயற்றுமாறு கேத்ரின் வந்து ராணியா விக்டோரியாவிடம் கூறினார்கள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த தைரியம் இருந்தால் தான் நல்லா எடுத்து செய்ய முடியும். மற்றவர்களை குறித்த பாரம், குறிப்பாக பெண்களை குறித்த அந்த சம உரிமை வழங்கப்பட வேண்டும், பிரசங்கிப்பதில் அவங்களுக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவங்க ஆர்வம் காட்டினார்கள். அதுக்கப்புறமா அவர்களுடைய கிறிஸ்துவ மிஷன் எடுத்துக்கொண்டால் 1865 லண்டன் கிழக்கு மூலையில் தி கிறிஸ்டியன் மிஷன் பணியை தொடங்கினார். அதுக்கப்புறமா ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர் பிரசங்கித்தார். அதுக்கப்புறமா வந்து செல்வந்தர்களிடம் பேசினார்கள். அதுக்கப்புறமா அவர்களுக்கு எப்பெல்லாம் நிதி தேவைப்படுகிறதோ அவர்களோட பேசி அவர்களுடைய ஆதரவையும் ஊழியத்திற்கான தொகையையும் பெற்றார்கள். அதுக்கப்புறமா ஜவுளி தொழிலில் வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதில் பெண்களையும் பணி அமர்த்தியது மற்றும் கணிசமான எண்ணிக்கையிலான பெண் அதிகாரிகளுக்கு பங்களித்தது. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து இவருடைய பங்கு. அதுக்கப்புறமா வீட்டு உட்புற ஊழியர்கள் இராணுவத்தில் சேர்ந்தனர். பலர் அதிகாரிகளாகவும் மாறினார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய மகன் பிராம்வெல் மற்றும் மருமகள் ஃப்ளோரன்ஸ் இவங்க அனைவரும் சைவ உணவு உண்பவர்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதிகாரிகளின் நியமனங்கள் 1883 127 திருமணமான ஆண்களை கொண்டு அந்த பட்டியல் இருந்தது. இவங்க மனைவிகள் வந்து படையை நடத்த உதவுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா பயிற்சி இல்லத்தில் அதிகாரிகள் பாடநெறியில் கலந்து கொள்ள மனைவிகள் கட்டாயப்படுத்தப்படாததால் அவர்களுக்கு ஒரு கமிஷன் வந்து வழங்கப்படவில்லை. அதுக்கப்புறமா அவங்க வந்து மனைவிமார்கள் பட்டியலிலும் இடம்பெறவில்லை. அதுக்கப்புறமா வந்து ஜெனரல் பூத் வந்து அதிகாரிகளை கலப்பு திருமணம் செய்து கொள்ள ஊக்குவிக்கும் ஒரு தீவிர கொள்கையை கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா 1833 அதிகாரிகள் நியமனங்களில் பெண்கள் தங்கள் கணவர்களுடன் சேர்ந்து கூட்டு அதிகாரிகளாக பணியாற்ற தங்கள் அதிகார உரிமைகளை ராஜினாமா செய்ததை வந்து பட்டியலிட்டார்கள். அதில் மொத்தம் வந்து 30 ஜோடிகள் பட்டியலிடப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து திருமணம் அவர்கள் செய்யும்பொழுது பெண் அதிகாரிகள் உரிமைகளை இழப்பது சமத்துவம் குறித்த நிலையான அறிக்கைக்கு அது வந்து முரணாக காணப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆண் அதிகாரிகள் தங்கள் பெண் சகாக்களை விட 1/3 அதிக ஊதியத்தை பெற்றார்கள். ஏழைகள் வந்து மலிவு விளைவில் உணவை வாங்கக்கூடிய மில்லியனுக்கான உணவு கடைகளை கேத்ரின் பூத் வந்து தொடங்கினார். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் காலங்களில் நூற்றுக்கணக்கான உணவுகள் தேவைப்படுபவர்களுக்கு அதன் மூலம் வழங்கப்பட்டன. 1878 ஆண்டில் தி சால்வேஷன் ஆர்மி என்று அந்த பெயர் மாற்றப்பட்டது. வில்லியம் பூத் ஜெனரல் என்று அறியப்பட்ட போது கேத்ரின் வந்து சால்வேஷன் ஆர்மியின் தாய் என்று கூறப்பட்டார். அதுக்கப்புறமா பல மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கான கொடி மற்றும் தொப்பிகளை வடிவமைத்தார்கள். அதுக்கப்புறம் பல முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் நம்பிக்கை விஷயங்களில் இராணுவத்தின் கருத்துக்களுக்கு பங்களித்தார்கள். அதுக்கப்புறமா சிறிய வில்லாவை
வாடகைக்கு எடுத்தார்கள். அது அவர்களுக்கு கடல் காட்சியை கொண்டிருந்தது. அதுக்கப்புறமா கேத்ரின் பூத் வந்து மார்பக புற்றுநோயால் 61வது வயதில் இயற்கை எய்தினார்கள். அவர் கணவருடன் லண்டனில் உள்ள ஆப்னி பார்க் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து கற்றல் குறைபாடு உள்ளவர்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா நன்கொடை வழங்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் சொத்து மேம்பாட்டாளர்களுக்கு விற்கப்படும் வரை பல கோடை விடுமுறைகளை வழங்கியது. அதுக்கப்புறமா அவருடைய படைப்புகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறையா இருக்குது. நான் சிலதை மட்டும் சொல்கிறேன். பெண் கற்பித்தல், நடைமுறை மதம், தெய்வீகம், தீவிர கிறிஸ்துவம், வாழ்க்கை மற்றும் இறப்பு, நமது கடவுளின் நெடுஞ்சாலை, பிரபலமான கிறிஸ்துவம், கேத்ரின் பூத்தின் வாழ்க்கை, ரட்சிப்பு, இராணுவத்தின் தாய். இப்போ பாருங்கள், இன்றைக்கி இவங்களை பற்றி பார்த்தோம்ல. இவங்கெல்லாம் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னாக்கா லண்டன்னு. அதுக்கப்புறம் அவங்க வேலை மிஷன் செய்கின்ற இடங்களில் இன்னொரு இடத்துக்காக கர்த்தருடைய சித்தம் அறிந்து பயணப்பட்டு போகிறாங்க. அங்கே வந்து அந்த மக்களின் தேவைகளை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்காக தான் இவங்க பாடுபடுறதா நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு தேவையான கல்வி, அவங்களுக்கு தேவையான உரிமைகள், அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரப்படுகிறது. இந்த மாதிரி யாராவது மிஷனரிகள் எழுந்து நமக்காக பாடுபடும் பொழுது அந்த நேரத்தில் தான் நிறைய இயக்கங்கள், நிறைய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இல்லைன்னா நம்ம இந்தியாவை யோசித்து பாருங்கள், இன்னும் வந்து காடாக தான் இருந்திருக்கும். படிப்பறிவு இல்லாமல் ஜனங்கள் வந்து வீடு வாசல் இல்லாமல் ஒரு டிசிப்ளின்னாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க. இந்த மிஷனரிகள் வந்ததுனால தான் இந்தியாவில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. அதனால் நம்ம குடும்பத்தில் கிறிஸ்துவுக்காக நற்செய்தி பரப்புவதற்கும் ஊழியத்தை செய்வதற்கும் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஜெபத்தோடு முடிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று கேத்ரின் பூத்தை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா அவர் சிறந்த பிரசங்கியாளராக இருந்தார் கர்த்தாவே. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தியம் மற்றவர்களால் கவரப்பட்டது ஆண்டவரே. அதன் மூலம் பெண்களுக்காக நிறைய உரிமங்களை வழங்கி கொடுத்தார். பெண்களுக்காக கல்வியை புகட்டினார், பள்ளியை ஆரம்பித்தார். அதே போல் ஏசப்பா இந்த காலத்தில் ஊழியம் செய்வோர்கள் சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும் ஏசப்பா. இந்த புத்தாண்டு நல்நாளில் ஏசப்பா அவர்கள் இந்த இனி வரும் இந்த 26வது வருடத்தில் அவர்கள் எல்லா விதத்திலும் ஏசப்பா மேம்பட்டவர்களாகவும் ஜெயம் கொண்டவர்களாகவும் காண நீர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எல்லா காரியத்திலும் இடைப்பட கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் வந்து இந்த புத்தாண்டு புது வருடத்தில் நம்மளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவாராக. அவருக்காக நாம் எழும்பி நிற்க வேண்டும். ஆமேன்.